ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் முட்டை வறுவல் எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஆட்டு மீனோட மீன் முட்டையை தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி வற்றல் மிளகு தேவையான அளவு ஆட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் முட்டையை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதக்கும்போது அது சேர்ந்திருக்க மீன் முட்டையில் தனியாக பிரிகிறது வரை நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணணும். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, திரும்ப நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா நல்ல மிளகு பொடி. அது கொஞ்சம் மணமாகவும் இருக்கும், அந்த மீன் முட்டையோட ஸ்மெல் எதுவும் தெரியாமல் அளவுக்கு இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக நல்ல மிளகு ஆட் பண்ணி நம்ம திரும்பவும் நல்லா கிளறி விடணும். கிளறும்போது அது அந்த மீன் முட்டை கட்டி பிடிக்காத தனித்தனியாக மீன் முட்டை ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மீன் முட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மீன் முட்டை வறுவல் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.